நவமான இருதயம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. நவமான இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. நவம் என்றால் புதிது என்று அர்த்தம். நவ எருசலேமின் மணவாளன் என்று நாம் பாடுகிறோம். நவமான திராட்சரசம் என்று சொல்லுகிறோம். ஆம், கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கும்போது நவமான இருதயத்தை நமக்கு தருகிறார். புது இரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கவும் தேவனோடுள்ள புதிய உறவில் முன்னேறி செல்லவும் நமக்கு நவமான இருதயம் தேவை. கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்குமென்றால் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படி பழைய இருதயத்தை களைத்து போடுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்களை புறம்பே தள்ளி போடுங்கள். சுயநீதியான அழுக்கான கந்தைகளை உதறி போடுங்கள். எல்லாவற்றையும் புதிதாக்கும் ஆண்டவரே என்ற புதிய சிந்தனைகளோடு இந்த புதிய வருடத்துக்குள் கடந்து வாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆசா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து 2 நாளாகமம் புத்தகத்தில் படிக்கிறோம். அவர் தம்முடைய ராஜ்யம் எல்லாவற்றையும் சுத்திகரித்து தூய்மைப்படுத்த விரும்பினார். ஆகவே அவர் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 14:3-4. அவர் இஸ்ரவேல் தேசத்தை சுத்திகரித்ததுடன் தாம் யுத்தம் செய்து கைப்பற்றிய பட்டணங்களில் உள்ள அருவருப்புகளை அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தார். 2 நாளாகமம் 15:8. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் புதிதாக்கி பூரணமாக்க புதிய மகிமையான பாதையிலே நடத்த வேண்டுமென்றால் நாமும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டுமோ அவற்றையெல்லாம் தீர்மானத்தோடும் மன உறுதியோடும் அகற்றி போட வேண்டும். பழைய பாவ வாழ்க்கையையும் உலக சிநேகிதங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளையும் நம்மை விட்டு அகற்றும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும். பழையவைகளை நீக்கி போடுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. கிறிஸ்துவோடு உள்ள புதிய ஐக்கியத்திற்குள்ளும் புதிய